அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் மற்றும் பிடெக் பிஇ டிகிரி படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் சதர்ன் ரீஜன் டைப் பண்ணுங்கள். சதர்ன் ரீஜன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் ரிசல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சதர்ன் ரீஜன் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்களேன், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான், பட் இது சதர்ன் ரீஜனுக்காக இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இந்த ரீசனில் வரும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் செக்டரில் இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜனவரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் புது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும்போது. இல்லைனா வந்து நீங்கள் இயர்லியர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்கீம் இருக்குன்றாங்க. அது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, பிஎஸ்என்எல் சென்னை இருக்குது, பிடபிள்யூடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்க அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சாண்ட்விச் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் லாகின். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு தேவைப்படும், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு. இந்த ஃபோட்டோகிராஃப் ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், 1 MB விட கம்மியாக இருக்கணும் சைஸு. அதுக்கப்புறம் ஆதார் சீடட் ஆர் மேப்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் போட்டிருக்காங்க. அதாவது பேங்க் ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நினைக்கிறேன். அது உள்ள டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். நீங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ எது படிச்சிருக்கீங்களோ அதனுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய சைஸும் 1 MB விட கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் த பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதனுடைய சைஸும் 1 MB விட கம்மியாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்குதுன்னா எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ கேப்ஷன் கேட்குது இல்லையா, அது 5 - 9 5 - 4 வந்து 1. ஸோ அந்த 1 கொடுங்க. கொடுத்துட்டேன். ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஓடிபி மெயிலில் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வரல. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுப்பாங்க. ஐ மீன் அப்ரெண்டிஸ்ஷிப்ன்றது நீங்கள் டிகிரியில் டிப்ளமோ முடித்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா இதில் மறுபடியும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஹேவ் யூ அண்டர்டேக்கன் எனி ப்ரீவியஸ் ட்ரைனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நோன் கொடுக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்குலாம் இது அப்ரெண்டிஸ்ஷிப்ன்றது கிடையாது. டிகிரியில் டிப்ளமோ முடித்து உடனே நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். அதனால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நோன் கொடுங்க. இது எஸ் கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிடும். இங்கேயும் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உடனே இது வந்து வெப்சைட் வந்து இது வெளியில் போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே பேர்லாம் கொடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் பேர் நான் டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஹேவ் யூ பாஸ்ட் அவுட் த்ரூ ரெகுலர் ஆர் பார்ட் டைம் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இதில் எந்த வேணா இருக்கலாம். பார்ட் டைமில் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர்னே கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ ஒரு 20 years இருக்கணும் இல்லையா. அப்போ வந்து 2003 போடுவோம். ஒரு சாம்பிளுக்கு போடுவோம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, ஓகே, எந்த கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிங்க.
உங்கள் ஆதார் கார்டு டைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அது ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடா பாண்டிச்சேரியா? ஸோ பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிறேன். பாண்டிச்சேரியில் எந்த ரீஜன்னு? ஓகே. அதாவது பாண்டிச்சேரியில் என்னென்ன இன்ஸ்டியூட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே படிச்சீங்களோ அந்த இன்ஸ்டியூட் பேரெல்லாம் அதில் இருக்கும். ஸோ எல்லா காலேஜஸும் பாலிடெக்னிக் பேரும் அதில் இருக்குது. ஸோ மோதிலால் நேரு பாலிடெக்னிக், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்கு இல்லையா, அது இருக்கான்னு பார்ப்போம். எம்என்ஓபி. ஓகே, மோதிலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எஜுகேஷன் டைப்பு, இப்போ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். டிப்ளமோ இன்ஜினியரிங் வித் எனி சப்ஜெக்ட். ஓகே, எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து டிப்ளமோ நீங்கள் என்ன என்ன கோர்ஸோ அதை கொடுக்கலாம். இதில் வந்து டிஃபார்மு, டிப்ளமோ, டிகிரி, டிடெக்கு, இதுதான் நம்ம நார்மல் டிப்ளமோ வரும். அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது கொடுங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து இப்போ 2024 பாசிங்கா? ஓகே, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், ஏப்ரல், மே, இல்லை ஜூன், அதெல்லாம் கொடுங்க. பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுங்க. ஒரு 76% கொடுப்போம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணீங்க, அதே பாஸ்வேர்டு இங்கே இருக்கணும். ஆஜா 1 2 3 நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். ஸோ 8 கேரக்டர் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், இல்லை ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி கொடுங்க. ஸ்பெஷல் கேரக்டர் வரணும், நம்பர்ஸ் வரணும், கேபிட்டல் லெட்டர் வரணும். ஸோ நார்மலாக வந்து அதை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ராஜா @1 ABCDன்னு கொடுங்களேன். அதை அப்படியே கொடுங்க, ராஜா @1 ABCD. ஓகே. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் வரும். இதில் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பாருங்கள். அதில் உங்களுக்கு எந்த கம்பெனி இல்லை காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாட்டாலும் பழைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த நிறுவனத்தில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் எர்லி ஸ்கீம்னு சொல்லிட்டு, அவங்க தேவை இருந்ததுன்னா அவங்க உங்களை டைரெக்டாகவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.